வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், நம்ம இசைஞானி இளையராஜா பத்தி தான் பார்க்க போறோம். அவர் லேட்டஸ்ட்டா ஒரு படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஜமான்னு சொல்ட்டு. இந்த படம் வந்து ஒரு தெருக்கூத்து நடிகனோட படம். அந்த படமும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய ரிவ்யூ சொல்றாங்க. ஸோ படம் போய் பாருங்க. பட் இன்னைக்கு நான் அந்த படத்த பத்தி பேச போறதில்ல. அந்த படத்துக்கு இசையமைச்ச நம்ம இசைஞானி. அதாவது எத்தன வருஷங்க, கிட்டத்தட்ட 40, 50 வருஷத்துக்கு மேல வந்து கொடி கட்டி பறந்து சும்மா இண்டஸ்ட்ரியில இருக்கதே பெரிய விஷயம். இந்த டைம்லேயும் இவ்வளோ டிஜிட்டலு, இவ்வளோ மாடர்ன் மியூசிக் டைம்லேயும் அவரோட அத்தன்டிக் மியூசிக் போட்டு நம்ம மனசை கவர்றது வந்து நம்ம இசைஞானி இளையராஜால மட்டும்தான் முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இளையராஜா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தோட பாட்டெலாம் போய் பாருங்கள். அதுலேயும் முக்கியமாக நீ இருக்கும்னு ஒரு பாட்டு இருக்குது. அது வேறு லெவலில் மியூசிக் போட்டிருக்காரு. அதுவும் நீங்கள் ஈவினிங் டைமில் உட்காந்து ஆழ்ந்து அப்படியே இந்த பாட்டை கேட்டிங்கன்னா அட அட அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த பாட்டு லிரிக்ஸ்லாம் அந்த பாடினவரும் செமையாக அப்படி இருக்கார். நீ இருக்கும் அவசரத்துக்கு நானும் எப்போ வருவதம்மா அப்படின்னு பாட்டு போவோம். அட 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 அந்த ஃபீமேல் வாய்ஸும் சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு பாடல் மட்டும் இல்லை, அந்த ஆல்பமே சூப்பராக இருக்குது. ஆல்பம் மட்டும் இல்லை, படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த படம் வந்து ரொம்ப இன்டென்ஸான படம். அப்படி ஒரு இன்டென்ஸான சப்ஜெக்ட்டு. ஸோ இந்த படத்தையும் பாருங்கள். அப்படி உங்களுக்கு இந்த படம் பார்க்க நேரம் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் இந்த பாட்டை வந்து யூடியூப்பில் இல்லை எதுலையாச்சும் போய் கேட்டுங்க. முக்கியமாக நீங்கள் இளையராஜா ஃபேன்ஸாக இருந்தால். ஏன்னா இந்த காலத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு நேச்சுரல் மியூசிக், இந்த மாதிரி அத்தன்டிக் மியூசிக் வந்து வேறு யாராலையும் போட முடியாது. நம்ம வந்து மிகப்பெரிய வரம் செஞ்சுருக்கோம். மேலும் மேலும் இளையராஜாக்கிட்டேருந்து ஒரு நல்ல படைப்புகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பாடல் வந்து இது மாதிரி நிறைய பாடல் இருக்குது இந்த ஆல்பமில், போய் கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த படத்தையும் போய் பாருங்கள். படமும் நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்களே ராஜா பழைய படங்கள், கரகாட்டக்காரன், அந்த தெருக்கூத்து, அந்த கலைஞர்கள் வரும்போது பின்னி படல் எடுத்திருப்பார். அதெல்லாம் அவருக்கு வரப்பிரசாதம் மாதிரி. ஏன்னா அவர் இந்த பாட்டு வரியிலே வந்து ராசா அப்படி தான் வரும். அவரையே வந்து ப்ரைஸ் பண்ணி பாடுற மாதிரி கூட இருக்கும் சில பாடல். ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா, அந்த மாதிரி இந்த பாட்டையும் பார்த்திங்கன்னா அப்படி இளையராஜா பார்த்து பாடின மாதிரியே இருக்குங்க. ஸோ அந்த வரிகளும் வந்து அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பாடம் இதை பற்றி தாங்க பேசணும். ஏன்னா இந்த காலத்தில் ஜென்ரேஷன் நிறைய பேர் இளையராஜா பற்றி அருமையும் தெரியறதில்ல, அந்த பாடல்களும் அவங்க கேட்டாங்களான்னு தெரியல. ஸோ இந்த பாட்டை கேளுங்க. இந்த பாட்டை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஈவினிங் டைமில் வந்து இதை கேட்டுட்டு தூங்குங்க. கண்டிப்பாக இதமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.